அப்படின்னு அவர் முழங்கால் படியிட்டு தேவன் இந்த ஓய்வு நாளை ஆசீர்வதித்து தரும்படியாக இந்த 5ஆம் மாதத்தின் 3வது ஓய்வு நாள் கால வேளையிலே அவருடைய சமூகத்தில் வந்து காத்திருக்கதான ஒவ்வொரு பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக காலைதோறும் அவருடைய கிருபைகள் புதியதாய் இருக்கிறது சொன்ன வார்த்தை அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டறிவான் சொன்ன வார்த்தையின் பிரகாரம் தேவாதி தேவன் இந்த காலை வேளையிலே அவருடைய சமூகத்தில் நித்தமும் காத்திருந்த அவரை தேடுகிற பிள்ளைகளாய் வந்திருக்கதான ஒவ்வொரு பிள்ளைகளும் வந்து கொண்டிருக்கதான ஒவ்வொரு பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக இருதயத்தின் ஆழத்திலிருந்து தேவன் இந்த 18 நாட்கள் கண்மணி போல பாதுகாத்தது, இந்த 5 மாதங்கள் கண்மணி போல பாதுகாத்ததை நினைவு கூர்ந்து எல்லாரும் வாயை திறங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. தேவன் இந்த ஆராதனை முழு பரப்படுத்தி நடத்தும்படியாகும், வருகிற மக்களை துரிதமாய் கொண்டு வந்து சேர்க்கும்படியாகும். இந்த ஆராதனையில நடக்கிறதான ஒவ்வொரு பகுதி தேவன் கரம் தேவனுடைய பிரசன்னம் ஆளுகை செய்யும்படியாகும். விசேஷத்துமா இந்த நாளின் வார்த்தையை தேவன் அவர்களுக்கு ஏற்ற வார்த்தை தேவன் கொடுக்கும்படியாக அது தங்கள் மனதிலே கிரியை செய்யும்படியாக வந்து கொண்டிருக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளை தேவன் துரிதமாய் கொண்டு வந்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக யாராவது ஒருத்தர் ஜெபிங்க பார்க்கலாம். கர்த்தருடைய ஜெபத்தை கேட்டு அப்படியே ஆசீர்வதிப்பார். கிருபைக்காக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? உட்காருங்க. இந்த ஆராதனைக்கு முதல் பாடலாக மகிமையாய் வெற்றி சிறந்த கர்த்தரை மகிழ்ந்து பாடுவேன், நான் மகிழ்ந்து பாடுவேன் அப்படின்ற பாடலை நம்ம சேர்ந்து கரங்களை உற்சாகமா தட்டி தேவன் நாம் மகிமைக்கு என்று பாடுவோமா? மகிமையாய் வெற்றி சிறந்த கர்த்தரை மகிழ்ந்து பாடுவேன், நான் மகிழ்ந்து பாடுவேன். சேர்ந்து பாடுவோமா? மகிமையாய் வெற்றி சிறந்த கர்த்தரை மகிழ்ந்து பாடுவேன், நான் மகிழ்ந்து பாடுவேன். கர்த்தர் என்பது அவர் நாமம், யுத்தத்தில் வல்லவர் அவரே. கர்த்தர் என்பது அவர் நாமம், யுத்தத்தில் வல்லவர் அவரே. கர்த்தரின் பலன் கிதமுமானா, கரம் பிடித்து என் ரட்சிப்புமானா. சேர்ந்து பாடுவோமா? கர்த்தரின் பலன் கிதமுமானா, கரம் பிடித்து என் ரட்சிப்புமானா. மகிமையாய் வெற்றி சிறந்த கர்த்தரை மகிழ்ந்து பாடுவேன், நான் மகிழ்ந்து பாடுவேன். சேர்ந்து பாடுவோமா? மகிமையாய் வெற்றி சிறந்த கர்த்தரை மகிழ்ந்து பாடுவேன், நான் மகிழ்ந்து பாடுவேன். கரங்களை தட்டி பார்வோனின் சேனை ஆழி அவர்களை மூடிக்கொள்ளவே. அமிழ்ந்தது பார்வோனின் சேனை ஆழி அவர்களை மூடிக்கொள்ளவே. ஆழங்களில் கரத்தை ஆச்சரியமே அவர் செயலே. ஆழங்களில் போகவே ஆச்சரியமே அவர் செயலே. மகிமையாய் வெற்றி சிறந்த கர்த்தரை மகிழ்ந்து பாடுவேன், நான் மகிழ்ந்து பாடுவேன். சேர்ந்து பாடுவோமா? மகிழ்ந்து பாடுவேன், நான் மகிழ்ந்து பாடுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோமா? இரண்டாவது பாடலாக நான் அவரையே நம்பி வந்திருக்கிறேன் சொல்லுகிற பிள்ளைகள் கர்த்தரையே நம்பி ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும் அப்படின்ற பாடலை நம்ம சேர்ந்து உற்சாகமாய் கரங்களை தட்டி தேவன் நாம் மகிமைக்கென்று பாடுவோமா?
கர்த்தரை நம்பியே ஜீவிப்போ, கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். சேர்ந்து பாட போறோம். கர்த்தரை நம்பியே, சத்தம் உயர்த்த பாடட்டு பார்க்கலாம் எல்லாரும். நான் அவரை தான் நம்பி வந்திருக்கிற சொல்லுகிற பிள்ளைகள், என் கவலை கஷ்டங்கள் இதுவரைக்கும் தீர்த்த என் தேவாதி தேவனே, இந்த காலை வேளையில வந்து காத்திருந்து அவரை காத்திருக்கும்படியாக என் பரம தேவனை நான் நோக்கி பாட வந்திருக்கிற சொல்லுகிற பிள்ளைகள், நான் பற்றி கொள்வோம். கைவீரா காத்திரும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். ஜீவதேவன் பின் செல்லுவோம், ஜீவ ஒளிதனை கண்டடைவோம். ஜீவதேவன் பின் செல்லுவோம், ஜீவ ஒளிதனை கண்டடைவோம். மனதின் காரிருள் நீங்கிடவே சமாதானம் தங்கும். உண்மையாய் உணர்ந்தவர்களாய் மனதின் காரிருள் நீங்கிடவே சமாதானம் தங்கும். கரங்களை தட்டி நம்பியே ஜீவிப்போ, கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். உம்மை வழி நடந்திடும் உத்தமனுக்கென்றும் கர்த்தர் துணை. உம்மை வழி நடந்திடும் உத்தமனுக்கென்றும் கர்த்தர் துணை. கண்கள் அவன் மீது வைத்திடுவார், கருத்தாய் காத்திடுவார். சேர்ந்து படோமா. கண்கள் அவர் மீது வைத்திடுவார், கருத்தாய். எஸ் லார்ட். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போ, கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை. அவர் கரங்களை பற்றிக்கொள்ளோ. பரமனின் கரங்களை நாம் பற்றிக்கொள்ளோ. உள்ளமதின் பாரங்களை ஊக்கமாய் கர்த்தரி சொல்லுவோம். இந்த காலை வேளையில வந்திருக்கிற தேவச்சனமே, உள்ளத்தில் காணப்படுகிறதான பாரங்கள் எல்லாவற்றையும் என் தேவன் மேல அவர் கேட்க ஒருக்க மனதோடு சொல்லும்படியாக வந்திருக்க தேவ பிள்ளைகளே, இக்கட்டு நேரத்தில் கூப்பிடுவோம், இயேசு வந்தாதரிப்பா. யார் வராங்களோ வரலையோமா, இக்கட்டு நேரத்தில் கூப்பிடுவோம், ஆதரிப்பா. கர்த்தரை நம்பியே ஜீவிப்போ. வாயத்தரங்க, எல்லாரும் வாயத்தரங்க. தீர்ந்திடும், கைவிடா காத்திடும்
பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். கைவீழா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். ஆமென். அப்படி நின்ற வனமாய் சங்கீத பகுதிக்கு நேராக கடந்து செல்வோம். நம்மத்திலுக்கு தான அருமையான ஈசாக்கு விக்கி அவர்கள் வந்து சங்கீதங்களை வாசிப்பாங்க. சங்கீதங்களின் புஸ்தகம் தாவீதின் சங்கீதம் 57ஆம் சங்கீதம் 704ஆம் பக்கத்தில் இருக்கு. 57வது சங்கீதம். எனக்கு இறங்கும் தேவனே, எனக்கு இறங்கும். உம்மை என் ஆத்துமா அண்டிக் கொள்ளுகிறது. விக்கிரங்கள் கடந்து போகும் மட்டும் உமது செட்டைகளின் கீழே வந்து அடைவேன். என்னை விழுங்க பார்க்கிறவன் என்னை நித்திகையில் அவர் பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி என்னை இரட்சிப்பார். தேவன் தமது கிருபையையும் தமது சித்தியையும் அனுப்புவார். தேவன் வானத்துக்கும் மேலாக உயர்ந்தருளும். உமது மகிமை பூமி அனைத்தின் மேலும் உயர்ந்திருப்பதாக. என் இருதயம் ஆயத்தமாய் இருக்கிறது, தேவனோ என் இருதயம் ஆயத்தமாய் இருக்கிறது. நான் பாடி கீர்த்தனம் பண்ணுவேன். ஆண்டவரே, ஜனங்களுக்குள்ளே உம்மை துதிப்பேன், ஜாதிகளுக்குள்ளே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். தேவனே, வானங்களுக்கு மேலாக உயர்ந்தருளும். உமது மகிமை பூமி அனைத்தின் மேலும் உயர்ந்திருப்பதாக. தேங்க்யூ பிரதர். 2ஆம் வசனத்தையும் 3ஆம் வசனத்தையும் ஒருமனப்பட்டவர்களாய் நிறுத்தி நிதானமாக வாசிப்போமா? எனக்காக யாவையும் என்னை விழுங்க பார்க்கிறவன் கத்த தந்த சங்கீதத்திற்காகவும் வாசித்த மகனை தேவனை பரவமா ஆசீர்வதிக்கும்படியாக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? உட்காருங்க. நம்ம நேரடியாக தேவ செய்திக்கு நேராக கடந்து செல்வோம். என்னோடு சேர்ந்து உங்களுடைய பரிசுத்த வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்க. பக்கத்தில் இருக்கிற கைகளை பிடிச்சு தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். என் நாமத்தினால நீங்கள் எவைகளை இந்த பூமியில கட்டு அவிழ்க்கிறீர்களோ பரலோகத்துல, அப்போ நீங்க உங்க பிரச்சனையை பார்த்து அப்பாலே போ சாத்தணும். நம்ம வாயிலிருந்து வந்தாதான் கிரியை பரலோகத்திலிருந்து நடக்கும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதை தான் சொல்றாரு, இங்க நீ எதை கட்டுறியோ அங்க கட்டப்படும். ஆமென். என் வியாதியை நான் கட்டுகிறேன் ஆண்டவரே, என் பிரச்சனையை நான் கட்டுகிறேன் ஆண்டவரே, எனக்கு சபைக்கு போக முடியாத தடை பண்ணுகிறதான காரியத்தை நான் கட்டுகிறேன், நீங்க வாயை திறந்து சொன்னாதான் அது கட்டப்படும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பக்கத்தில் இருக்கிற கைகளை பிடிங்க. நான் உள்ள போகிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் சொல்லிட்டு கடந்து போயிடுறேன். நம்ம வாய் தான் நம்மளுக்கு பிரச்சனையே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் இதை சொல்ல வரேன் புரிஞ்சுக்கோங்க. ஒண்ணுமே இல்லாத பிரச்சனையை பெருசாக்குறதும் இந்த வாய் தான். ஆமென். கொஞ்சம் அமைதியா இருந்துட்டா பிரச்சனையே கிடையாது. ஆமென். ஹல்லேலூயா. பேசுறவங்க பேசட்டும், அவங்களுக்கு அதான் டைம். ஆமென். நம்மளுக்குன்னு ஒரு டைம் வர வரைக்கும் காத்திருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்பயாவது கரங்களை உயர்த்தி, என் தேவன் என் பிரச்சனைகளிலிருந்து கட்டவிழ்க்க போகிறான் சொல்லுகிற பிள்ளைகள் கரங்களை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. எடுத்து வாசிங்க சங்கீதங்களின் புஸ்தகம் 121ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்தை.
கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார் உன் ஆத்துமாவை. இதை குறித்து போன செவ்வாய்க்கிழமை ஒரு சில காரியங்களை நான் சொல்லியிருந்தேன். அல்லேலூயா. யாரை காத்தார் சொல்லுங்க சிஸ்டர்? லோத்து. ஆமென். அல்லேலூயா. ஹல்லேலூயா. சோதோம் குமாரை அழிக்கும்படியாக தேவன் முடிவெடுத்து சொல்லும்போது தேவனுடைய கிருபை லோத்தின் மேல இருந்தனால அவரையும் அவர் குடும்பத்தையும் தேவன் காத்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இரண்டாவது யாரை காத்தாருமா? யாபேஸ். அவன் துக்கத்துல இருந்து பிறந்ததுனால என் எல்லையை விரிவாக்குங்க சொன்ன உடனே அந்த துக்கத்தை மறந்து என் தேவன் அவனுடைய எல்லையை விரிவாக்கினார். ஹல்லேலூயா. மூன்றாவது யாரை தேவன் காத்தார் சொல்லுங்க பார்க்கலாம்? ஈசாக்கு. அவனுக்கு விரோதமாக எழும்பினவர்கள் அவனோடு சமாதான உடன்படிக்கை செய்யும்படியாக வந்தார்கள். ஹல்லேலூயா. 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 எப்படி வந்தாங்கன்னா அவன் விருத்தி அடைகிறதை பார்த்து வந்தாங்க. ஆமென். ஹல்லேலூயா. அருமையான தேவச்சனமே, நான் திரும்பவும் சொல்றேன், என் தேவன் உங்களை உங்களுடைய எல்லா தீங்கிலிருந்தும் விலக்கும் போது ஆசீர்வாதம் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கிறோம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? உங்கள் பிரச்சனைகள் கடந்து போக போக தேவ ஆசீர்வாதம் உங்களிடத்துல வந்துட்டே இருக்கும். ஆமேன். ஹல்லேலூயா. அந்த உங்கள் ஆசீர்வாதம் திரும்பவும் திரும்பவும் என் தேவன் உங்கள் கரம் பிடித்தவர் உண்மையுள்ளவராய் இருந்து அவரை நீங்க அனுதினமும் தேடுகிற பிள்ளைகளாய் இருக்கும்போது உங்களுக்கு உண்டான, நான் விசுவாசிக்கிறேன், இந்த மாதம் முடியறதுக்குள்ளாக நம்மளுடைய சபை விசுவாச பிள்ளைகளுக்கு காணப்படுகிறதான ஒவ்வொரு திங்களும் இந்த என் தேவன் கொஞ்சம் கொஞ்சம் காரியமாய் விலகச் செய்வார். உங்கள் ஆசீர்வாதம் என் தேவன் உங்கள் தலைமையில வைக்க வல்லவராய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன்? கைகளை உயர்த்தி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இதை குறித்து முதல் வாரத்தில் பேசும்போது ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராய் கண்களை ஏறெடுக்கிற பிள்ளைகளுக்கு தீங்கிலிருந்து விலக்கு வரும். ஆமென். இந்த நாள்ல பேசுகிறதான வார்த்தை இரண்டாவது வசனத்தை வாசிங்க. 121:2. இன்னைக்கு உண்டான தலைப்புக்குள்ள கடந்து போவோம். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு, இதுதான் வார்த்தை. இன்னைக்கு என்ன விஷயம் இங்க சொல்ல வர்றாருன்னா, எத்தனை பேர் இப்போ இங்க தேவனை நம்புறீங்க? தெரியுது, சூப்பரா நம்புறீங்கன்னு. ஆமென். நான் திரும்பவும் கேட்கிறேன், எத்தனை பேர் என் தேவாதி தேவனை நம்புறேன்னு சொல்லுகிறவங்க கைகளை உயர்த்தி. எப்படி நம்புறீங்கம்மா? நீங்க பாத்தீங்களா ரெபேக்கா சிஸ்டர்? வானம் படைக்கும் போது இருந்தீங்களா? பூமி படைக்கும் போது இருந்தீங்களா? அனைத்தையும் சகலத்தையும் சிருஷ்டிக்கும் போது இருந்தீங்களா? இல்ல. நீங்க உங்க தாயின் வயிற்றுல இருக்கும்போது நீங்க வெளியிருந்து பாத்தீங்களா? இல்ல. ஆனாலும் நம்புறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. 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 எபிரேயர் 11:1 வசனத்துல சொல்லுகிற பிரகாரம் வாசிக்க தேவையில்ல. விசுவாசமானது அப்போ நாம பார்க்கல. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. நாம அத கேட்டதுனால இன்னைக்கு என்ன பண்றோமா? விசுவாசிக்கிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இப்போ நான் சொல்லுகிறேன், இப்ப இருக்கிற பிரச்சனை உங்களுக்கு தெரியும். ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஒவ்வொரு குடும்பத்தில் காணப்படுகிறதான பிரச்சனை, பலவீனம், போராட்டம், பணத்தேவை, பண கஷ்டம், குடும்பத்தில் காணப்படுவதான சலசலப்பு, சமாதான குறைச்சல் உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியாது. ஆமென். ஆனால் இந்த நாள் காலவேளையில நான் நம்பிக்கையோடு சொல்லுகிறேன், அதை நீங்க விசுவாசித்தால் பெற்றுக்கொள்வீர்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எப்படி நம்ம ஆதியில தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தா சொன்னா நம்புறோமோ, அதே போல இன்னைக்கு உண்டான வார்த்தையை நான் சொல்லும் போது நீங்க விசுவாசித்தா அது உங்கள் வாழ்க்கையில நடைபெறும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. ஏன்னா இந்த வார்த்தை தேவனுடைய வார்த்தையா இருக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏன் இந்த வார்த்தை தேவனுடைய வார்த்தையா இருக்கிறதுனா, இந்த வார்த்தை தான் தேவன். ஆமென். ஆதியிலே வார்த்தை இருந்தது. ஹல்லேலூயா. அந்த வார்த்தை தான் இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இது வசனமா பார்க்காதீங்க, இது ஏதோ ஒரு புஸ்தகமா பார்க்காதீங்க. இந்த புஸ்தகம் எவருடைய வாழ்க்கையில காணப்படுகிறதோ, இந்த ஒரு புஸ்தகம் எவனுடைய வாழ்க்கையில இருதயமாக பலகையில எழுதப்படுகிறதோ, அவர்களுடைய வாழ்க்கையில என் தேவன் எல்லாவித சூழ்நிலையிலிருந்தும் விடுதலை கொடுத்து தீங்கிலிருந்து விலக்கி எல்லாவித ஆசீர்வாதத்தினால கிருபையினால அந்த பிள்ளைகளின் குடும்பத்தை தேவன் நிரப்ப வல்லவராயிருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. இன்னைக்கு உண்டான பிரச்சனை எல்லாம் பெரிய பிரச்சனையே இல்லை. நீ நினைக்கிறது தான் பெருசா இருக்கு. ஆனால் என் தேவனுடைய பார்வைக்கு இது எல்லாமே
பக்கத்தில் இருக்கிறோம் கைகளை பிடிங்க. தேவனுடைய பார்வைக்கு இதெல்லாம் கால் தூசி. உண்மையா இல்லையாம்மா நான் சொல்றது? நான் சும்மா சொல்ல, நம்மள சும்மா சொல்லுவோம், நீ என்ன எனக்கு கால் தூசின்னு சொல்லுவோம். ஆனா சொல்ல வேண்டியவர் யாருன்னா, வானம் எனக்கு சிங்காசனம் பாதத்துல இருக்கிறோம். எத்தனை பேர் சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ரொம்ப ஆடாத, நம்ம அவர் பாதத்துல இருக்கிறோம். ஆமே, ஹல்லேலூயா. கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன், சும்மா ரொம்ப பேசிட்டு இருக்கிற என்ன ஷக்கினா அப்படின்ட்டு காலத்துக்கு இப்படி வச்சா நசிக்கிடுவோம். ஆமே, ஹல்லேலூயா. அப்ப புரிஞ்சுக்கோங்க, பாதத்தில் இருக்கிறன்னா நாம தேவனிடத்திலிருந்து ஒத்தாசை பெறணும்னா அவர் பாதத்தை அண்டிக் கொள்ளணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மின்னுக்குண்டான தலைப்பை எழுதிக்கோங்க. எப்போ நம்மளை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், எப்போ நம்ம ஆத்மாவை காப்பார்னா, இந்த 121 சங்கீதம் 2ஆம் வசனத்துல சொல்லி இருக்கிற பிரகாரம், வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்த கர்த்தரிடத்தில் சொல்ல ஒரே ஒரு வார்த்தை, சொல்ற ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் தலைப்பா எழுதிக்கோங்க. நம்பிக்கையோடு காத்திருந்தால் ஒத்தாசை பரத்துல இருந்து வரும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இதுவரைக்கும் நடத்தினவர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சரி, என் கூட சேர்ந்து ஒரு வாயின் அறிக்கை சொல்ல போறோம். இதுவரைக்கும், இம்மட்டும், இன்னும் சத்தமா வேணுமே எனக்கு, இன்னும் சத்தமா கொஞ்சம் என்ன பூஸ்ட் அப் பண்ண மாதிரி சொல்லுங்களேன். இதுவரைக்கும், இம்மட்டும், எல்லா பிரச்சனையிலிருந்தும், எல்லா போராட்டத்திலிருந்தும் என்னையும் என் குடும்பத்தையும் என் சரீரத்தையும் மீட்ட என் தேவன் இனிமேலும் நடத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்பிக்கையோடு இருக்கிற பிள்ளைகள் கரங்களை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஏன்னா அவர் தான் வானத்தையும் பூமியை சிருஷ்டித்தவர். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ பாஸ்டர் எங்க இருந்து தான் இந்த ஒத்தாசை வரும் கேட்டீங்கன்னா, சங்கீதங்களின் புஸ்தகம் 20ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்க. சங்கீதம் 20:2. டக்கு டக்குன்னு வாங்க, டாபிக் உள்ள வந்தாச்சு. எங்க இருந்துமா? வீட்டில் இருந்து இல்ல, சமையல் அறையில இருந்து இல்ல, நம்ம வைத்திருக்கிறதான கடையில இருந்து இல்ல, சுத்த ஸ்தலத்திலிருந்து உனக்கு ஒத்தாசை அனுப்பி. அப்ப என்ன சீயோன்னாலும் பரிசுத்த ஸ்தலம்னாலும் ஒண்ணுதான். ஆமே, இஸ்ரேல் ஜனம் கூடி இருக்கிற இடம் தான் சீயோன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்போ நம்மளுடைய ஒத்தாசை எங்க இருந்து தான் வரும்? எங்க இருந்து தான் வரும்? பரிசுத்த ஸ்தலம் எது உங்களுக்கு இப்போ? ஆலயமாகிய பரிசுத்த ஸ்தலம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சங்கீதம் 65:4 வீட்டுல போய் வாசித்துக்கோங்க. அந்த வசனத்தை சொல்லும் போது ஆலயத்தின் நன்மையினால திருப்தியான வாழ்க்கை கொடுக்கிறார். ஆமே, ஹல்லேலூயா. அப்போ ஒத்தாசை எங்க இருந்து தான் வரும்? முதல் காரியம் எங்க இருந்து ஒத்தாசை வரும்னா, சர்வத்தையும் சிருஷ்டிக்கிற என் தேவன் இங்க இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுக்குண்டான வசனத்தையும் சொல்லி கடந்து போகிற 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை ஏன் இங்கிருந்து ஒத்தாசை வருதுன்னு சொல்லிட்டு கடந்து போகிறேன். ஏன் இங்கிருந்து ஒத்தாசை வரும்னா, 2 நாளாகமும் 7ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை 7:16. 2 நாளாகமும், என் நாமம் இந்த ஆலயத்தில் என்றென்றும் இருக்கும்படிக்கு நான் இதை தெரிந்து கொண்டு பரிசுத்தப்படுத்தினேன். என் கண்களும் என் இருதயமும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நீங்க நினைக்கலாம் இது பாஸ்டர் ஏட்டி தேவா கடாச்சம் ஸ்தாபித்த ஸ்தாபனமாய் இருக்கலாம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. இது ஒரு தலைமை போதராய் இருந்த ரெவரண்ட் டி சாம் பிரபு இதை நடத்தினார் என்று இருக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
இப்போது அவர் மறைந்த பிறகு அவருடைய பிள்ளையாகிய பாஸ்டர் ஆண்ட்ரூ சாம் பிரபு இதை நடத்திட்டு இருக்கிறார் நீங்க நினைக்கலாம். ஆனால் நான் திரும்பவும் சொல்லுகிற ஒரே ஒரு காரியம், இந்த ஆலயத்தை யார் தெரிந்து கொண்டாமா? இந்த வசனத்தின் பிரகாரமாய் சொல்லுங்க, இதை நான் தெரிந்து கொண்டேன், இதன் மேல என் கண்ணும் என் இருதயம். அப்போ புரிஞ்சுக்கோங்க, ஏன் இங்கிருந்து ஒத்தாசை வரும்னா, என் தேவனுடைய கண் இங்கே நோக்கமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் டைம் இல்லாதனால சீக்கிரமா கடந்து போகிறேன். யாக்கோபு எத்தனை பேருக்கு தெரியும்? யாக்கோபு இஸ்ரவேலாய் மாறினது எத்தனை பேருக்கு தெரியும்? அப்போ அவர் தன் தகப்பனாருடைய வீட்டில இருந்து கிளம்பி வரும்போது ஒரு இடத்துல படுத்து தூங்குறார். ஆமென். அந்த இடத்தை, இது எவ்வளவு மகா பெரிய பயங்கரமான ஸ்தலமாய் இருக்கிறது. ஆமென். ஏன் அந்த ஸ்தலத்தை குறிக்கிறார்னா, அந்த இடத்துல ஒரு ஏணி வைக்கப்பட்டிருக்கிறதா. அந்த ஏணில என்ன நடந்ததுமா? என்ன கணக்கு அது? ஏறுகிறதும் இறங்குறதும்னா என்ன அர்த்தம்? சம்திங் ஏதோ டிரான்ஸ்பர் ஆகுது. ஆமென். அதே போலதான் இந்த ஸ்தலம் என் தேவன் தெரிந்து கொண்டார். உண்மையாய் மனுஷன் தெரிந்து கொண்டிருந்தா இது எப்போ அழிந்திருக்கும்? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பிரச்சனையிலும் போராட்டத்திலும் எப்படியோ உருட்டி தேவனுடைய கிருபையினால இன்னைக்கு வரை நின்று கொண்டு இருக்கிறதுனா, இது தேவன் தெரிந்து கொண்ட இடமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. யார் வந்தாலும் வரலனாலும், யார் வந்துட்டு போனாலும் போலனாலும், என் தேவனுடைய கண்ணும் இருதயமும் இந்த இடத்துல இருக்கிறது. இந்த இடத்துல தேவ தூதர்கள் ஏறுகிறதும் இறங்குறதுமாய் இருக்கிறாங்க. ஆமென், ஹல்லேலூயா. அப்போ புரிஞ்சுக்கோ, இந்த இடத்துல இருந்த என் தேவனுடைய கண்ணும் இருதயமும் இங்க இருக்கும். ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்ப பாஸ்டர், இங்க இருந்து எப்படி ஒத்தாசை வரும்? எனக்கு எப்படிலாம் இதுல இருந்து எனக்கு ஒத்தாசை வரும் கேட்டீங்கன்னா, வாசித்த சங்கீதம் 57 சங்கீதம் 3 வசனத்தை எடுத்து வாசிங்க. வாசித்த சங்கீதத்துல 57:3 எடுத்து வாசிங்க பார்க்கலாம். என்னை விழுங்க பார்க்கிறவர்கள் என்னை நிந்திக்கையில் அவர் பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி என்னை ரட்சிப்பார். அப்ப புரிஞ்சுக்கோங்க, பரத்திலிருந்து ஒத்தாசை வரும். ஆனா அது எப்படி வரும்னா, அவர் கிருபையும் சத்தியமும் அவருடைய ஸ்தலத்திலிருந்து வருகிறது. அல்லேலூயா. எப்படி வருகிறதுனா, உங்கள் பகைஞர்கள் உங்களை விழுங்கும் போது, சத்துரு உங்களை விழுங்க பார்க்கும் போது, என் தேவனுடைய சமூகத்தில் நீங்க ஒத்தாசை வரும் இந்த ஸ்தலத்துல நீங்கள் இருக்கும் போதுதான் என் தேவன் அதிலிருந்து ரட்சிக்கும்படியாக என் தேவன் கண் உங்கள் மேல இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படின்னு கேட்டீங்கன்னா, 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 6 அதிகாரம் 20 வசனத்தை எடுத்து வாசிங்க. நாளாகமும் 6 அதிகாரம் 20 வசனத்தை. உமது அடியேனும் ஒரு நிமிஷம் அடி இருங்கம்மா. யாருமா இங்க இஸ்ரேல் ஜனம் சொல்றாரு? இஸ்ரேல் ஜனம்னா ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள், மனம் திரும்பின பிள்ளைகள், பாவத்திலிருந்து மீண்ட பிள்ளைகள். சொல்லணுமா சொல்லக்கூடாதா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசிங்கம்மா. தம்முடைய அடியானின், உமது அடியானின் விண்ணப்பம் செலுத்த போகிற நாம பண்ணுகிறதான ஜெபம். அப்படியே சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. நாம, சத்தமா சொல்லுங்க. நாம இந்த ஸ்தலத்துல பண்ணுகிறதான ஜெபம் பரலோகமாகிய உம்முடைய வாசஸ்தலத்திலே எங்க இருந்தாதான் கேட்பாருமா? எங்க ஜெபம் பண்ணாதான் கேட்பாரு? எங்க ஜெபம் பண்ணாதான் கேட்பாரு? ஆலயமாகி இந்த ஸ்தலத்துல நீங்க ஜெபம் பண்ணும்போது தான் பரலோகத்தில் இருக்கிறவர் கேட்டு மன்னிப்பீராக. கேட்டு போதும், ரொம்ப ரோல் ஆகுது, விட்டுருங்கம்மா.
நானே சொல்லிடுறேன். ஏன் இங்க வந்து ஜெபம் விண்ணப்பம் ஏறெடுக்க சொல்றேன்னா, இங்க வந்து ஒரு சொட்டு கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணீங்கன்னா உனக்கு விரோதமா எழும்பி இருக்கிறோம் யாரா ஒன்னாலும் இருக்கட்டும். ஆமென், ஹல்லேலூயா. யார் ஒன்னாலும் இருக்கட்டும், இந்த இடத்துல இந்த ஸ்தலத்துல வந்து ஒரு கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணா அதுக்கு உண்டான பலன் நிச்சயமாய் துன்மார்க்கன் தலையின் மேலே வைப்பாராம். ஆமென், ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்ப புரிஞ்சுக்கோங்க, நம்ம விண்ணப்பம் வீட்டில் இருக்கக்கூடாதுமா, நம்ம ஜெபம் வீட்டில் இருக்கக்கூடாது. எப்பெல்லாம் இங்க ஆராதனை நடக்குதோ அப்பெல்லாம் நம்மளுடைய விண்ணப்பம் நம்ம ஜெபம் இங்க இருக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாஸ்டர் நான் வீட்டிலே ஜெபம் பண்றேன்னு கேட்டீங்கன்னா ஒரே வார்த்தை சொல்லிடுறேன், அவர் கண் இங்க இருக்கிறதுனால அவர் கண் உங்களை தேடும். ஆமென். நீங்க அந்த நேரத்தில் இங்க இல்லாம வீட்டில் உட்காந்து ஜெபம் பண்ணினா அவர் இங்க தான் இருப்பாரே தவிர உங்களை அங்க பார்க்க மாட்டார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ எப்படி பாஸ்டர் விண்ணப்பம் பண்ணணும் சொல்லிட்டு கடந்து போற சங்கீதம் 44:26 எடுத்து வாசிங்க. எப்படிப்பட்ட விண்ணப்பம் பண்ணணும்னா, இந்த இடத்துக்கு வந்த உடனே எனக்கு ஒத்தாசையாக எழுந்தருளும். எப்படிமா இருக்கணும் நம்ம ஜெபம்? எப்படி இருக்கணும்? இங்க வந்துட்டா கண்களை ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பில் அடித்துக்கொண்டு பாவியான என் மேல், இங்க அதை தான் சொல்றாரு, உம்முடைய கிருபை நிமித்தம் என்னை மீட்டு. வசனம் படிங்க, 44:26. கிருபை நிமித்தம் என்னை மீட்டு. இப்படிதான் நீங்க வந்து நிக்கணும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும், ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும், ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் வரும்போது, ஆண்டவரே நான் ஓடுனதெல்லாம் போதும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஸ்தலத்துல வந்திருக்கிற நாம எப்படி விண்ணப்பம் பண்ணணும்னா, ஆண்டவரே நான் பிரயாசப்பட்டது இதுவரை நடக்கல, ஆனால் உம்முடைய கிருபையின் நிமித்தம் இந்த நாள்ல இருந்து எனக்கு உண்டான பிரச்சனையிலிருந்து என்னை மீட்டு விடும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா எபேசியர் 6:13 எடுத்து வாசிங்க. நம்ம அதிலிருந்து மீட்கப்படும் போது எதை நம்ம கையில வைத்திருக்கிறோம் சொல்லிட்டு கடந்து போகிறேன். எபேசியர் 6:13 இந்த இடத்துல நீங்க என் கிருபை நிமித்தமா என்னை மீட்டுக் கொள்ளுங்கன்னு சொல்லுகிற பிள்ளைகள் எப்படி இருக்கணும் சொல்லிட்டு கடந்து போகிறேன். எபேசியர் 6:13 ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களை ஆகும்படிக்கு சர்வாயுத வர்க்கத்தை என்ன பண்ணணும்? எடுத்துக்கொள்ளணும். ஹல்லேலூயா. அது நம்மளை பாதுகாக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? என்னென்ன சரீரத்தில் என்னென்ன ஆயுதங்களை நம்ம தரித்து கொள்ளணும்னு சொல்லி ஒரு நாள் டைம் இருக்கும்போது நான் எடுக்கிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி நம்ம அந்த ஆயுதத்தை கையில் எடுக்கும்போது தான் என்ன நடக்கும்னா, சங்கீதம் 125 சங்கீதம் எல்லாரும் எடுங்க. சங்கீதம் 125 சங்கீதம் 2 வாசிங்க. நீங்க அந்த சர்வாயுத காரியங்களை கையில் எடுக்கும்போது, ஆயுதத்தை கையில் எடுக்கும்போது தான் 125:2 பர்வதங்கள் எருசலேமை சுற்றிலும் இருக்குமா போல. ஹலோ, அப்ப புரிஞ்சுக்கோங்க, இங்க அதை தான் சொல்றாரு. நீங்க இந்த ஆலயத்துல சுற்றில இருந்தீங்கன்னா என் தேவன் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படி சொல்லுவோம். கைகளை பிடிங்க, பக்கத்துல இருக்கிறவங்க கைகளை பிடிங்க. எல்லா ஆராதனையிலும் நீ ஆலயத்தில் இருந்தீனா எல்லா சூழ்நிலையிலும் என் தேவன் உன்னோடு கூட இருப்பார். அதுதான் இந்த வசனமே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எப்பொழுது இருப்பார்? எப்படி நம்ம நம்பிக்கை வைக்கணும்,
எப்பொழுது இருப்பார், எப்படியாப்பட்ட நம்பிக்கை நம்ம இடத்துல இருந்தா நம்ம கூட இருப்பான்னு சொல்லி ஒரு 3 காரியத்தை சொல்லி நான் கடந்து போக ஆசைப்படுகிறேன். 1 யோவானின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்க. முதல் காரியம் 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை. எப்படிப்பட்ட நம்பிக்கை? இவ்வளவு நேரம் சொன்னேன், நம்பிக்கை வைத்திருக்கிற எவனும், ஹலோ, இங்க வரும்போது தேவனுடைய சமூகத்துக்கு வரும்போது நம்பிக்கையோடு வரணும். அதுதான் சொல்லிட்டு இருக்கிற இவ்வளவு நேரம். ஆமென். அவர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும், ஆலயத்தின் நன்மையினால் எனக்கு திருப்தியான வாழ்க்கை வரும் நம்புகிற பிள்ளைகள் அவர் பரிசுத்தராய் இருக்கிறபடினாலே நாமும் பரிசுத்தமாய் இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதல்ல உங்க நம்பிக்கை எப்படி இருக்கணும்? போடுறவங்க எழுதிக்கோங்க சப்டைட்டில்ல, நம்ம நம்பிக்கை சுத்தமாய் இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எதுல சுத்தமா இருக்கணும்? அப்படி சப்டிவிஷன், ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல சப்டிவிஷன் எழுதிக்கோங்க. எடுத்து வாசிங்க. 1 தெசலோனிக்கரின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை. 1 தெசலோனிக்கர் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை. எப்படி சுத்தமா இருக்கணும், எந்தெந்த காரியத்துல நம்மளுடைய நம்பிக்கை சுத்தமா இருக்கணும் சொல்லிட்டு கடந்து போகிறேன். உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி 3:12 சாரி 1 தெசலோனிக்கர் 1:2 தேவனுக்கு பிரியமான சகோதரரே, 3 விதமான காரியம் சொல்றாருங்க. எதுல சுத்தமா இருக்கணும்னா விசுவாசத்துல எப்படி இருக்கணும்? ஹலோ, கிரியைனா என்னம்மா? நான் விசுவாசமா இருக்கிறேன், ஆண்டவரே தான் நான் விசுவாசம் வச்சிருக்கிறேன், அவர் செய்வாரு நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கக்கூடாது. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிரியை இருக்கணும். ஒரு இடத்துல ஒரு வார்த்தை சொல்லுது, கிரியை இல்லாத விசுவாசம், எல்லாரும் சொல்லுங்க, இந்த ஒரு வார்த்தை சொல்லணும், எல்லாரும் சொல்லணும். கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததா இருக்கிறது. ஹல்லேலூயா. வசனம் இது, பழமொழி கிடையாது. ஆமென், ஹல்லேலூயா. அப்போ நீங்க விசுவாசிக்கிற வாயில சொல்றது மாத்திரம் இல்ல, கிரியை இருக்கணும். 2வது காரியம் அதிலே வாசிங்க, அன்புல பிரயாசம் இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரதர் ராபர்ட் பிரதர் மேல நான் அன்பாய் இருக்கிறேன்னா, இங்க கவனிங்க, அவரை நான் அனுதினமும் சந்திக்க பிரயாசப்படணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. இப்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் ராபர்ட் பிரதரை சும்மா சொன்னேன், இப்படி எடுத்துக்கோங்க. நாம தேவன் மேல அன்பா இருக்கிறோம்னா அவருடைய ஆலயத்துக்கு வருவதற்கு பிரயாசப்படணும். ஆமென், ஹல்லேலூயா. இதெல்லாம் தான் சுத்த நம்பிக்கை. தேவனிடத்துல நம்பிக்கையில சுத்தத்தை எதிர்பார்க்கிறார். ஆமென். 3வது காரியம் அதிலே வாசிங்க, நம்பிக்கையில பொறுமை இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 3 விதமான காரியம் சொல்லி இருக்கிறேன். முதலாவது விசுவாசத்துல கிரியை இருக்கணும். ஹல்லேலூயா. உங்க நம்பிக்கை சுத்தமலதா இருக்குதுன்னு எப்படி கண்டுபிடிக்கலன்னா விசுவாசத்துல கிரியை இருக்கணும். 2வது அன்பில பிரயாசம் இருக்கணும். 3வது நம்பிக்கையில பொறுமை இருக்கணும். ஹல்லேலூயா. நான் ஃபர்ஸ்ட் வீக்ல இருந்து வந்து நிக்கிறேன். நான் ஃபர்ஸ்ட் இந்த நியூ இயர் சர்வீஸ்ல இருந்து தான் வந்துட்டு இருக்கிறேன். ஒண்ணுமே நடக்கலன்னு சொல்லிட்டு வீட்டில் இருந்துடக்கூடாது. ஆமென். நம்பிக்கையை இழக்காதபடிக்கு ஒரு இடத்துல சொல்லுகிற பிரகாரம் அசைவில்லாத உறுதியாகி பற்றி கொள்ளுகிற பிள்ளைகளாக இருக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. 3 விதமான காரியம் சொல்லியிருக்கிறேன். எதுல? நம்பிக்கையில் சுத்தத்தை குறித்து. 2வது காரியம் பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 20ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்க. 2வது சப்டைட்டில், எப்படியாப்பட்ட நம்பிக்கை நம்ம கிட்ட இருக்கணும் சொல்லிட்டு இருக்கிறேன். 2வது காரியம் 1ஆம் அதிகாரம் பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் 1:20. நாம் ஒன்றிலும் வெட்கப்பட்டு போகாமல் எப்பொழுதும் போல இப்பொழுதும் மிகுந்த தைரியத்தோடு ஜீவனாகிலும் சாவேனான ஆகிலும் வாஞ்சைக்கும் நம்பிக்கைக்கும் போதுமா, நிறுத்துங்கம்மா, சிம்பிளா சொல்லிடுறேன். ஜீவனானாலும் சாவானாலும் தைரியம் உள்ள இருக்கணும். என்ன தைரியம்?
என் நம்பிக்கை என் தேவன் மேல மாத்திரமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் எனக்கு செய்வார் என்ற தைரியம். இந்த தைரியம் எப்ப வரும்னா, எடுத்து எழுதுங்க செப்பனியா 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை. அந்த தைரியம் எப்படிப்பட்ட தைரியம் நம்ம கிட்ட வரும், எப்படி அந்த தைரியம் நம்ம இடத்துல வரும்? செப்பனியா 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை. அவருள் கர்த்தருடைய நாமத்தின் மேல. ஹலோ ஹலோ, எத்தனை பேர் அவருடைய நாமம் பெரியதுன்னு சொல்லுகிற பிள்ளைகள்? அந்த நாமத்தை அறிந்த பிள்ளைகள் அவர் நாமத்தை நம்பியிருக்கிறபடினாலே தைரியம் கொண்டவர்களாய் மாறிடுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது ஒரு சிம்பிளான ஒரு வேர்ட் சொல்லிட்டு போட்டுமா, ஒரு காரியத்தை சொல்லிட்டு போட்டுமா? இப்போ எத்தனை பேர் கம்பெனியில் ஒர்க் பண்றீங்க? கைகளை உயர்த்தி காட்டுங்களேன். எத்தனை பேர் பிசினஸை நம்பி வாழ்ந்துட்டு இருக்கீங்க? கைகளை உயர்த்தி காட்டுங்க. எத்தனை பேர் தன்னுடைய வாகனத்தை நம்பி வாழ்கிறீங்க? இத்தனை 3 பேரும் சேர்ந்து ஒரே அடியா கைகளை உயர்த்துங்க பார்க்கலாம். நீங்களே எந்த பிராண்டை நம்பி வாழ்க்கை நடத்திட்டு இருக்கிறீங்க சொல்லுங்க. இப்போ ரெபேக்கா சிஸ்டர் பார்த்தீங்கன்னா அவங்கள பணி அமர்த்தின அந்த முதலாளியோ யாரையும் நம்பிட்டு இருக்கிறாங்க. ஆமென், ஹல்லேலூயா. இப்போ ஆகாஷ் பிரதர், செல்வராஜ் பிரதர், ராபர்ட்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க இன்வெஸ்ட் பண்ணது மேல நம்பிக்கை. ஆமென், ஹல்லேலூயா. ஏன்னா நம்மளுக்கு வரும். ஆமென், ஹல்லேலூயா. இப்போ கம்பெனியை நம்பிட்டு இருக்கிறவங்க அந்த பிராண்டு எந்த கம்பெனியோ அந்த கம்பெனி நம்மளுக்கு சம்பளம் கொடுக்கும் நம்பிட்டு இருக்கிறாங்க. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இல்லை ஏதோ ஒரு இடத்துல போய் வேலை செய்கிறவர்கள் அதனுடைய முதலாளி நம்மளுக்கு சம்பளம் கொடுப்பாருன்னு நம்பிட்டு இருக்கிறாங்க. ஆமென். அந்த தைரியம் உங்களுக்கு எப்படி வருதுன்னா, நாம உழைக்கிறோம், நம்மளுக்கு அதுக்குண்டான பலன் கிடைக்கும். ஆமென். இவ்வளோ சுற்றி வரேன் புரிஞ்சுக்கோங்க. உங்கள் தைரியம் தேவனிடத்தில் எப்படி வரணும்னா, அவர் நாமம் தெரிந்த பிள்ளைகள். ஆமென். பிராண்ட் யாருன்னா இயேசு. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க 1000 கம்பெனில ஒர்க் பண்ணவங்களா இருக்கலாம். ஆமென். ஆனால் உங்களுக்கு சம்பளம் வர்றதும் வராததும் அதனுடைய முதலாளியோ நீங்க இன்வெஸ்ட் பண்ண எத்தனையோ அவங்கள நம்பி தான் இருக்கிறீங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பிரதர் உங்களை பார்த்து கேட்கிறேன், நீங்க இன்வெஸ்ட் பண்ணது கண்டிப்பா வரும்னு உங்களுக்கு நம்பிக்கை உண்டா? கண்டிப்பா வந்திருக்கா? நிறைய வந்திருக்கோம், வராமே வந்திருக்கோம். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு சில பேர் இங்க கேளுங்க, நிறைய பேர் வேலை செஞ்சிருப்போம், எக்ஸ்ட்ரா ஓட்டியும் செஞ்சிருப்போம். ஆனா ஒரு சில நேரத்துல சம்பளம் வரும், ஒரு சில நேரத்துல சம்பளம் பிடித்து கூட வருவாங்க, அதை போராடி பெற்றுக்கொள்வோம். ஆமென். சிம்பிள் காரியம். ஏன் இவ்வளோ கிளியரா சொல்லிட்டு இருக்கிறேன்னா, என் தேவனும் அப்படிதான். ஆமென். ஒரு சில காரியம் நம்மளுக்கு கொடுப்பார். ஆமென். ஒரு சில காரியம் வராது. ஆமென், ஹல்லேலூயா. அந்த காரியம் வருவதற்காக என்ன பண்றீங்கமா, இப்போ வாழ்க்கையிலும் நம்மளுடைய நம்பிக்கையில ஒரு போராட்டம், தைரியம், ஜீவனாலும் சாவானாலும் என் தேவன் மேலதான் நம்பிக்கை வைப்பேன்னு சொல்லுகிற பிள்ளைகளா இருந்தீங்கன்னா அனுதினமும் போராடுங்க. எது நடந்தாலும், என்ன லாபம் வந்தாலும், நஷ்டம் வந்தாலும், எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும், பலவீனம் இருந்தாலும், போராட்டம் வாழ்க்கையில இருந்தாலும், உமக்கு நீங்க சபைக்கு வரும்போதுதான் ஏதாவது ஒரு பிரச்சனை சத்துரு கொண்டு வந்தாலும் அது எல்லாவற்றிலும் மேற்கொண்டு தைரியத்தோடு அவருடைய ஆலயமாகிய சமூகத்துல வந்து தேவனுடைய பாதத்துல நீங்க போராடும் போது என் சத்துருக்களின் கைகளில் இருந்து என் தேவன் உங்களை விலக்கி காப்புக்க வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. 2வது சப்டைட்டில் எழுதிட்டீங்களாமா? எப்படி இருக்கணும் சொல்லிட்டு தைரியமா இருக்கணும் நம்பிக்கையில. அல்லேலூயா. 3வது சப்டைட்டில் கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை எடுத்துங்க, எடுத்து வாசிங்க. 2வது சப்டைட்டில் எழுதிட்டீங்களா? என்னன்னு எழுதிருக்கீங்க? நம்பிக்கையில தைரியமா இருக்கணும். எப்படி தைரியமா இருக்கணும்னா, அவர் நாமத்தை கொண்டு தைரியமா இருக்கணும். இங்க எடுத்து எழுதுங்க 3வது சப்டைட்டில் கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை. நாங்களோ விசுவாசத்தினால், இப்ப அததான் சொன்ன இவ்வளவு நேரம், அங்க போராடணும் தைரியத்தோட, இங்க நம்பிக்கையோடு காத்திருக்கணும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இந்த 5 மாசம் போராடுறீங்க ஆண்டவருடைய சமூகத்துல, இன்னும் கொஞ்சம் போராடுங்களேன். ஆமென், ஹல்லேலூயா. இன்னும் கொஞ்சம் தேவனுடைய சமூகத்துல காத்திருங்களேன். அதுதான் இங்க சொல்ற, நம்பிக்கையோடு காத்திருக்கணும். எப்படி காத்திருக்கணும்னா, புலம்பல் 3ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை. ஏன் பாஸ்டர் 5 மாசம் காத்திருக்கிறேன் பாஸ்டர்? இந்த அருமையான காரியத்துல ஒரு சில பேர் சொல்லுகிற காரியத்தை கேள்விப்படும் போது இவ்வளோ பொறுமையா இருக்கிறோம் பாஸ்டர்,
குடும்பத்துல இவ்வளோ பிரச்சனை இருக்கு பாஸ்டர், எல்லாத்தையுமே தாங்க முடியலன்னு சொல்லுகிற பிள்ளைகளுக்கு நான் ஒரே ஒரு வார்த்தை, இவ்வளவு தாங்கிட்டல்ல, இன்னமும் தாங்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் காத்திருக்கணும்னா, புலம்பல் 3ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்க. புலம்பல் 3ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை. கர்த்தருடைய ரட்சிப்புக்குன்னா, ஹலோ, கர்த்தருடைய விடுதலைக்கு. ஆமென், ஹல்லேலூயா. நான் இங்க நம்மளுடைய சபை விசுவாச பிள்ளைகளுக்கு ரட்சிப்புனாலே விடுதலைன்னு சொல்லி இருக்கிறேன். ஆமென். கர்த்தருடைய விடுதலைக்கு. அப்ப புரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு ஒரு விடுதலை வேணும், உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் வேணும், உங்களுக்கு ஒரு தீங்கிலிருந்து ஒரு விமர்சனம் வரணும், உங்களுடைய கஷ்டம் உங்களுடைய நஷ்டங்களிலிருந்து ஒரு விடுதலை வேணும்னா காத்திருக்கிறது. பக்கத்துல உங்க கைகளை பிடிச்சு சொல்லுங்களேன், இதுவரைக்கும் காத்திருந்துட்டோம், இனிமேலும் கர்த்தருடைய பாதத்துல காத்திருப்போம். ஏன்னா அதுதான் நல்லது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ 3 விதமான காரியம் சொல்லியிருக்கிறேன். முதலாவது காரியம், சுத்தமா இருக்கணும் நம்ம நம்பிக்கை. 2வது சப்டைட்டில், தைரியமா இருக்கணும் நம்ம நம்பிக்கை. 3வது சப்டைட்டில், நம்ம நம்பிக்கையில காத்திருக்கணும். இப்படி இருந்தால் என்ன நடக்கும்னா, 3 விதமான வசனம் ஒரே காரியம் தான் சொல்ல போகுது. எழுதுறவங்க எழுதிக்கோங்க. சங்கீதம் 3 பேரை எடுத்துக்கோங்க, டக்கு டக்குன்னு சொல்றேன். 3 பேர் சொல்றேன், எழுதிக்கோங்க. 3 பேர் எடுத்து வாசிங்க. சங்கீதம் 34:8, எரேமியா 17:7, சங்கீதம் 146:5. சங்கீதம் 34:8, எரேமியா 17:7, சங்கீதம் 146:5. சங்கீதம் 146:5. முதலாவது காரியம் எடுத்து வாசிங்க. சங்கீதம் 34:8. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். எப்படி ருசிப்பீங்க? காத்திருக்கும் போதுதான். காத்திருக்கிறது நல்லதுன்னு சொல்றாரு பாஸ்டர். இதனால என்ன கிடைக்கும்னா, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். பாக்கியவான். ஹல்லேலூயா. அப்படி நம்ம இந்த 3 விதமான காரியங்கள் செய்யும் போது பாக்கியவான்களை மாறுகிறோம். ஹல்லேலூயா. 2வது காரியம், எரேமியா 17:7 வாசிங்க. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்க மனுஷன் பாக்கியவான். சங்கீதம் 146:5 வாசிங்க. யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருக்கிறவன் பாக்கியவன், பாக்கியவன். அப்போ டோட்டலா 3 விதமான வசனமும் சொல்லுகிற ஒரே ஒரு காரியம், you are the luckiest person. hallelujah, hallelujah, hallelujah. நம்பிக்கையில சுத்தம், நம்பிக்கையில தைரியம், நம்பிக்கையில காத்திருக்கணும். இப்படி இருந்தா நீங்க லக்கியஸ்ட் பர்சனா மாறுவீங்க. ஆமென், ஹல்லேலூயா. அப்பதான் அவருக்கு தேவன் என்ன செய்வார்னா, எடுத்து வாசிங்க. ஏசாயா 30ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை. ஏசாயா 30:15. நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள், விடுதலை ஆவீர்கள். அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்களுடைய பலனாய் இருக்கும் என்று. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இங்க என்ன சொல்ற, திரும்பி ஒரு வசை வாசிங்க. ஏசாயா 30ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை. நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் அமெரிக்கையும் போதுமா. நீங்கள் இந்த நாள்ல மனம் திரும்பணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பாஸ்டர், என்ன பாஸ்டர், நாங்க தான் மனம் திரும்பி 30 வருஷம் ஆச்சுல. இல்ல இல்ல, இன்னைக்கு சொன்ன விஷயத்துல மனம் திரும்புங்க. ஆமென். நம்பிக்கையில சுத்தம் இல்லாம இருந்திருப்பீங்க. ஆமென். நம்பிக்கையில தைரியம் இல்லாம இருந்திருப்பீங்க. இத்தனை மாசம் வந்துட்டோம் பாஸ்டர், தைரியமே இருக்காது. ஆமென், ஹல்லேலூயா. நம்பிக்கையில பொறுமை இல்லாம இருந்திருப்பீங்க. ஆமென். காத்திருக்கிறது நம்மளுடைய வாழ்க்கையில கொஞ்சம் கஷ்டம்தான். ஆமென். நம்மளுக்கெல்லாம் ஜெபம் பண்ண உடனே நடந்துடணும். ஆமென், ஹல்லேலூயா. சோ இந்த 3 விதத்துல, இந்த 3 விஷயத்துல நீங்கள் மனம் திரும்புங்க. ஆமென். நம்ம நம்பிக்கை சுத்தம் இல்லாமல் இருந்திருந்தா, நம்ம நம்பிக்கையில தைரியம் இல்லாமல் இருந்தா, நம்ம நம்பிக்கையில காத்திருக்காமல் இருந்திருந்தா,
நீங்கள் தேவனுக்கு காத்திருக்கும் போது, நீங்கள் நம்பிக்கைக்கு மனம் திரும்பும் போது அவருடைய ரட்சிக்கப்படுவீர்கள். எப்படின்னா அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்க பலனாய் இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரே ஒரு கடைசி கன்க்ளூஷன். அப்ப நம்ம எப்படி இருக்கக்கூடாது இனிமேல் இருந்து பார்த்தீங்கன்னா, எடுத்து வாசிங்க நீதிமொழிகளின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை. கடைசியை சொல்லி முடிக்கிற நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை முடிச்சிட்டனா? இவ்வளோ சொல்லிட்டல்ல, ஒரே வார்த்தையில முடிக்கிறேன். சுய புத்தியின் மேல் சாயாமல் போதுமா? நம்மளுக்கு நம்பிக்கையில சுத்தம் இல்லாததுக்கு காரணம் சுய புத்தி. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மளுக்கு நம்பிக்கையில தைரியம் வராததுக்கு காரணம் சுய புத்தி. நம்மளுக்கு நம்பிக்கையில காத்திருக்காத பொறுமை இல்லாததுக்கு காரணம் சுய புத்தி. ஆமென். மூணுத்துக்கும் ஒரு எடுத்துக்காட்டு சொல்லட்டுமா? நம்பிக்கையில ஃபர்ஸ்ட் எப்படி இருக்கணும்? சுத்தம். இவ்வளவு நாள் பரிசுத்தமா தானே இருந்துட்டோம், நம்பிக்கையோட தானே ஓடணும். ஆண்டவர் என்ன செஞ்சுட்டாரு? போ, மற்றவங்களாம் நல்லா எப்படி இருக்கிறான்? சினிமாக்கு போறான், தியேட்டருக்கு போறான், நம்மளுக்கு அவனும் நல்லா இருக்கிறான், நம்மளுக்கு ஒண்ணுமே இல்லையே. சுய புத்தி போயிடுது. ஆமென். அதனால சுத்தம் இல்லாம போயிடுது நம்பிக்கையில. ஹல்லேலூயா. ரெண்டாவது, நம்பிக்கையில தைரியம். நம்ம ஓரளவுக்கு தைரியமா தான் இருப்போம். கூட இருக்கிறவங்க பேசுவாங்க, டெய்லியும் போய் ஜெபம் பண்ற, வாரம் சர்ச்சுக்கு போயிடுற, நீ போய் கும்பிடுற தெய்வம் உனக்கு இன்னும் எல்லாத்தையும் விடுதலை கொடுத்துச்சா? சந்தோஷமா இருக்கிறியா? நீ எல்லாத்தையும் சூப்பரா இருக்கிறியா? நம்பிக்கையில நம்ம தைரியமா இருந்தாலும் நம்ம கூட இருக்கிறவங்க உடைச்சிருவாங்க. ஆமென். போய் ஜெபம் பண்ணி தான் அப்படியே மானத்திலிருந்து அப்படியே கொட்டிடுது இவளுக்கு. ஆமென். நம்பிக்கையில தைரியத்தை உடைக்கிற பிள்ளைகளாய் மாறிடும், சுய புத்திக்கு செவி கொடுக்கிறதுனால. ஆமென், ஹல்லேலூயா. நம்பிக்கையில காத்திருக்கிறதுல, ஏன்னா இந்த ரெண்டு காரியம் நம்ம வாழ்க்கையில நடக்கும்போது நம்மளுக்கே நம்ம மேல டவுட் வந்துடும். இவங்க சொல்றது உண்மைதானோ? சுய புத்தி அந்த இடத்துல வேலை செய்யும். பிசாசு என்னும் சுய புத்தி, மாம்சம் என்னும் சுய புத்தி. ஆமென். ஒரு விஷயம் சொல்லுவாங்க, இந்த பாஸ்டர் ஜெபம் பண்றது தான் சரியில்லையோ. ஆமென், ஹல்லேலூயா. அந்த காத்திருக்கிறதுல பொறுமையில ஒரு டவுட் வருது பாத்தீங்களா? அந்த இடத்துல தான் பிசாசு சுய புத்தியை உன் இடத்துல திணிக்கிறான். ஆமென். அப்போ நம்மளுடைய நம்பிக்கையில தேவன் மேல இருக்கும்போது, நம்ம நம்பிக்கை ஆலயத்துல வந்து தேவனுடைய பாதத்துல துதிக்கும் போது, ஜெபிக்கும் போது, நம்ம நம்பிக்கை சுத்தமாயும் தைரியமாயும் பொறுமையாயும் இருந்தா, என் தேவன் ஒத்தாசை பரத்திலிருந்து இந்த ஸ்தலமாகிய ஸ்தலத்திலிருந்தும் என் தேவன் உங்களுக்கு கொடுத்து எல்லாவித தீங்கிலிருந்தும் உங்களை காத்து உங்கள் ஆத்துமாக்களை காக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அதுக்கு ஒரே ஒரு, எல்லா இவ்வளவு காரியம் சொன்னதுக்கு ஒரே ஒரு காரியம், உங்க சுய புத்தியின் மேல சாயக்கூடாது. அல்லேலூயா. நான் மனம் திரும்புங்கள் சொன்னல, இதுல இருந்து மனம் திரும்புங்க. சுய புத்தி இன்னைக்கு இருந்தா, ஆண்டவரே இந்த நாள்ல இருந்து நான் மனம் திரும்புகிறோம். அல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்களை மூடுவோமா? உங்க கைகளை வானத்துக்கு நேரம் ஏறெடுத்து, அப்பா இந்த நாள்ல நீ பேசின வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்து. உன் மேல நம்பிக்கை வைக்கிற பிள்ளைகளா, நீர் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்து அதிலிருந்து எங்களுக்கு ஒத்தாசை அனுப்பி நாங்கள் விசுவாசித்து நம்பிக்கையோடு கலந்து போகிறோம். இந்த ஸ்தலமாகி இந்த ஆலயத்தில் நாங்கள் இந்த நாளில் வந்து துதித்து உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் ஜெபித்து கடந்து போகிறோம். எங்களுடைய நம்பிக்கையில சுத்தமாயும், எங்களுடைய நம்பிக்கையில தைரியமாயும், எங்கள் நம்பிக்கையில பொறுமையாயும் இருக்கும்போது என் தேவன் எங்களை ரட்சிப்பீர் என்று வார்த்தையை கேட்டிருக்கிறோம் ராஜா. இந்த நாள் முதற்கொண்டு இந்த 3 விதமான காரியத்தை நாங்கள் பின்பற்றி நடக்கிறோம். நாங்கள் பாக்கியவான்களை பாக்கியவதிகளை மாற்றி அனுப்புங்க. நீரே ஆசீர்வாதம். மீட்பரேசுமுள்ள நல்ல பிதாவே. இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலம் நம்ம அனைவரோடு கூட இருப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சமாதானத்தோடு கடந்து செல்லுங்க.